ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம்கேபி இங்கிலீஷ். இப்போ நாம் சில தமிழ் சென்டென்சஸை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னு பார்க்கலாம். யார் யாரோ எதையோ சொல்லுவாங்க, அதெல்லாம் நீ கேட்காத, உன் மனசு சொல்கிறத கேளு. இதை நாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, உன் மனசு சொல்கிறத கேளு அப்படின்றத ஃபாலோ யுவர் ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். தேங்காய் நாரை உரிச்சிக்கிட்டு இருக்கேன், இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ எம் ஹஸ்கிங் அ கோகனட் அப்படின்னு சொல்லலாம். நாம் குழந்தைங்கள கண்ணை மூடிக்கிட்டு பூச்சி காட்ட சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரி பூச்சி காட்ட சொல்கிறத இங்கிலீஷில் என்ன சொல்லலாம் அப்படின்னா, பீக்கபூ அப்படின்னு சொல்லலாம். நாம் நூலில் மணியை கோப்போம் இல்லையா, இது மாதிரி நான் மணியை கோத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத இங்கிலீஷில் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஐ எம் த்ரெடிங் த பீட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்கே த்ரெடிங் அப்படின்னா கோக்குறது அப்படின்னு அர்த்தம். கோக்குறதுக்கு இன்னொரு சொல்லும் இருக்குது, ஸ்ட்ரிஞ்சிங். ஐ எம் ஸ்ட்ரிஞ்சிங் த பீட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். நாம் எல்லாருமே உள்ளே ஒரு மாதிரி இருப்போம், ஆனால் வெளியே வேறு மாதிரி காமிச்சிக்குவோம். இதை தமிழில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பசுத்தோல் போர்த்திய புலி அப்படின்னு சொல்லுவோம். இதை இங்கிலீஷில் என்ன சொல்லலாம் அப்படின்னா, a wolf in sheep's clothing அப்படின்னு சொல்லலாம். இங்கே புலி அப்படின்ற வார்த்தையே வரலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நாம் இங்கே புலின்னு சொல்கிற மாதிரி அவங்க அங்கே ஓநாயை சொல்கிறாங்க. ரெண்டுத்துக்குமே பொருள் ஒன்று தான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.